Hello friends, welcome to my channel pktecheducational. We will discuss about what is computer. What is computer? It is an electronic device which converts raw data into meaningful information. நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட்டை ப்ராசஸ் பண்ணிட்டு அவுட்புட்டை கன்வெர்ட் பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரானிக் டிவைஸ். Computer is a programmable machine that operates set of instructions and produce a result. கம்ப்யூட்டர் பாருங்க ஒரு ப்ரோக்ராமபிள் மெஷின். ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கோம், நம்ம ப்ரோக்ராம் பண்ணிட்டு அதை சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கிறோம். அதனால தான் நம்ம கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு இன்புட்டுக்கும் தட் கேவ் சம் அவுட்புட். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க, கீபோர்டில் நீங்கள் ஒரு இன்புட் கொடுக்குறீங்க. இப்போ ஏதாவது வேர்டு டைப் பண்ணுறோம். நம்ம டைப் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகுனா உடனே சிபியூக்கு பாஸ் ஆகுது. அங்கே ப்ராசஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு அவுட்புட்டு மானிட்டரில் டிஸ்பிளே ஆகுது. இன்புட் ப்ராசஸ் அவுட்புட். நம்ம இன்புட் டிவைசஸை பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணுறோம், இன்புட் கொடுக்குறோம். இப்போ இன்புட் டிவைசஸ் லைக் அஸ் கீபோர்டாக இருக்கலாம், மவுஸு, ஜாய்ஸ்டிக்கு, பார்கோட் ரீடரு, இந்த மாதிரி நம்ம நிறைய இன்புட் டிவைசஸ் இருக்குது. அதை பயன்படுத்தி என்ன பண்ணுறோம், நம்ம டேட்டா இன்புட்டாக கொடுக்குறோம். உடனே என்ன ஆகுது, அந்த டேட்டா உடனே எங்கே ட்ராவல் பண்ணுது, சிபியூக்கு பாஸ் ஆகுது. அங்கே சிபியூவில் போயிட்டு அரித்மெட்டிக் லாஜிக்கல் யூனிட் அண்டு கண்ட்ரோல் யூனிட்டில் என்ன பண்ணுது, ப்ராசஸ் ஆகிட்டு அவுட்புட்டு உங்களுக்கு மானிட்டரில் அல்லது அவுட்புட் டிவைசஸில் நமக்கு டிஸ்பிளே ஆகுது. ஓகே, ஹூ இன்வென்டட் த கம்ப்யூட்டர்? கம்ப்யூட்டர் யார் ஃபஸ்ட்டு இன்வென்டட் பண்ணாங்க? சார்லஸ் பேபேஜ். சார்லஸ் பேபேஜ் தான் என்ன பண்ணாருன்னா ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டரில் டிஃப்ரெண்ட் இன்ஜினை வந்து இன்வென்டட் பண்ணார். அதனால தான் இஸ் ஆல்சோ கால்டு த ஃபாதர் ஆஃப் கம்ப்யூட்டர். நம்ம ஃபாதர் ஆஃப் கம்ப்யூட்டர்னு யாரை சொல்கிறோன்னா சார்லஸ் பேபேஜ் சொல்கிறோம். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த டிஃப்ரெண்ட் இன்ஜினை ஃபஸ்ட்டு டிஸ்கவர் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா சார்லஸ் பேபேஜ் தான். இவர் மேத்தமெட்டிஷியன். கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் காம்போனன்ட்ஸ். கம்ப்யூட்டர் ஹார்ட்வேரில் என்னென்ன காம்போனன்ட்ஸ் இருக்குது, அதில் இன்புட் டிவைசஸ் இருக்குது, அவுட்புட் டிவைசஸ் இருக்குது, இந்த மாதிரி நிறைய டிவைசஸ் இருக்குது. இப்போ நார்மலாக பாருங்கள், ஒரு பர்சனல் கம்ப்யூட்டர்னா கீபோர்டு, மவுஸு, மானிட்டரு, சிபியூக்குள்ளே மதர் போர்டு, ரேமு, ப்ராசஸரு, அந்த சிப்ஸு, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா என்னென்ன ஒயர்ஸு, இந்த மாதிரி நிறையா ஹார்ட்வேர் காம்போனன்ட்ஸ் இருக்குது. நம்ம மேஜராக பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா என்னென்னா சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட், மெமரி, இன்புட் டிவைசஸ், அவுட்புட் டிவைசஸ், மாஸ் ஸ்டோரேஜ் டிவைசஸ் அண்டு பஸ். ஃபஸ்ட்டு வி வில் டிஸ்கஸ் அபவுட் சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். இந்த சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட்டில் பாருங்கள் 2 டைப்ஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் யூனிட், செகண்ட் ஒன் அரித்மெட்டிக் லாஜிக்கல் யூனிட் சொல்லுவோம். சிபியூவை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா த ஹார்ட் ஆஃப் த கம்ப்யூட்டர்னு சொல்லுவோம். ஹார்ட் ஆஃப் த கம்ப்யூட்டர் தட் எக்ஸிக்யூட்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆஃப் த கம்ப்யூட்டர். ஏன் நம்ம ஹார்ட் ஆஃப் த கம்ப்யூட்டர்னு சொல்கிறோம்? எக்ஸாம்பிள், ஒரு ஹியூமன் பீயிங் இருக்காங்க. அந்த ஹியூமன் பீயிங்கில் ஹார்ட்லன்னு என்ன பண்ண முடியாது, நம்ம உயிர் வாழ முடியாது. அதே போல் தான் கம்ப்யூட்டர்லையும் பார்த்தீங்கன்னா என்னென்னா சிபியூ இல்லைன்னா எந்த ஒரு ஆக்டிவிட்டியுமே நடக்காது. அதனால தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், சிபியூ இஸ் த ஹார்ட் ஆஃப் த கம்ப்யூட்டர்னு சொல்கிறோம். தட் எக்ஸிக்யூட்ஸ் த இன்ஸ்ட்ரக்ஷன். நம்ம கொடுக்கக்கூடிய எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனுமே எக்ஸிக்யூட் பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சிபியூ தான். ஓகே, மெமரியோட ஒர்க் என்ன? மெமரி எனேபிள்ஸ் டு ஸ்டோர் டேட்டா அண்ட் ப்ரோக்ராம்ஸ். அதாவது ஒரு டேட்டாவை மெமரியில் ஸ்டோர் பண்ணுறதுக்காக பயன்படுத்தக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா மெமரி யூனிட் பயன்படுது. மெமரி வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன், 2 டைப்ஸ் இருக்குது, பிரைமரி மெமரி அண்டு செகண்டரி மெமரி. பிரைமரி மெமரிக்கு இன்னொரு நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மெயின் மெமரின்னு சொல்லுவோம். செகண்டரி மெமரிக்கு இன்னொரு நேம் என்னன்னு சொல்லுவோம், ஆக்சிலரி மெமரின்னு சொல்லுவோம் நம்ம. ஓகே, இந்த பிரைமரி மெமரி 2 டைப்ஸ் இருக்குது, ரேம் அண்ட் ரோம் சொல்லிட்டு நான் ஆல்ரெடி இந்த மெமரின்ற டாப்பிக்கில் பார்த்துருக்கேன். அதை பற்றி உங்களுக்கு டீட்டெயில்டாக வேணும்னா நான் ஒரு 20 மினிட்ஸ் வீடியோ போட்டிருக்கேன், அதை பார்த்துட்டு வாங்க. நம்ம மெமரி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் இன்புட் டிவைசஸ். இந்த இன்புட் டிவைசஸ் எதுக்காக யூஸ் பண்ணுறோம், நம்ம கிவ் சம் இன்புட் டேட்டா. நம்ம ஒரு அதாவது இன்புட் டேட்டா இன்புட்டாக கொடுக்கறதுக்காக என்ன யூஸ் பண்ணுறோம், நம்ம இன்புட் டிவைஸ் பயன்படுத்துகிறோம். இப்போ லைக்கஸ் கீபோர்டு இருக்குது, கீபோர்டு, மவுஸு, ஜாய்ஸ்டிக்கு, டிஜிட்டல் கேமரா, பார்கோட் ரீடர், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னென்னு சொல்கிறோம், நம்ம 1 டைப் ஆஃப் இன்புட் டிவைஸஸ் சொல்கிறோம் நம்ம. இப்போ லைக்கஸ் இப்போ கீபோர்டு எடுத்துக்கலாங்களே. இப்போ கீபோர்டில் என்னென்ன நம்ம இன்புட் தரோம், நம்ம அதில் பாருங்கள் கீஸ் வந்து மெயின் டைப்ஸ் இருக்குது. ஃபங்க்ஷன்ஸ் கீ இருக்குது, நியூமரிக் கீஸ் இருக்குது, லெட்டர்ஸ் கீ இருக்குது, நம்பர்ஸ் கீ இருக்குது, சிம்பிள்ஸ் இருக்குது, ஸ்பெஷல் பர்பஸ் கீஸ் இருக்குது. ஓகேங்களா, அதெல்லாம் பயன்படுத்தி என்ன பண்ணுறோம், நம்ம ஒரு டாக்குமெண்ட்டை நம்மளால் டிசைன் பண்ண முடியும். இன்புட் டிவைசஸை பயன்படுத்தி நம்ம சம் டேட்டா இன்புட்டாக நம்ம என்டர் பண்ண முடியும். த டிவைஸ் டு என்டர் டேட்டா அண்டு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டு கம்ப்யூட்டர் டிஸ்பிளே ஸ்க்ரீன்.
நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட் டிவைஸில் கொடுக்கக்கூடிய இன்புட் டேட்டா எங்கே டிஸ்பிளே ஆகுது? கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனில் நமக்கு அவுட்புட்டாக கிடைக்குது. ஓகே, நெக்ஸ்ட் அவுட்புட் டிவைஸ். அவுட்புட் டிவைஸ் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ஸ்க்ரீன் பிரிண்டர் தட் ஹெல்ப்ஸ் டு ஷோ த ரிசல்ட் தட் த கம்ப்யூட்டர் ப்ரொடியூஸ். அதாவது கம்ப்யூட்டர் என்ன அவுட்புட் கொடுக்குதோ அந்த அவுட்புட்டை வந்து டிஸ்பிளே பண்ணுறதுக்காக பயன்படுத்தக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த அவுட்புட் டிவைஸஸ். மானிட்டர் பாருங்கள், பிக்சரு, டெக்ஸ்ட்டு, வீடியோஸு இதெல்லாம் என்ன பண்ணும் நமக்கு டிஸ்பிளே பண்ணுது. ஸ்பீக்கர் இஸ் ஒன் டைப் ஆஃப் அவுட்புட் டிவைஸ். நம்ம மைக்கில் வந்து ஹலோன்னு சொல்லும் போது அதனுடைய அவுட்புட் எங்கே கிடைக்குது? நமக்கு ஸ்பீக்கரில் நமக்கு வாய்ஸ் வந்து நம்ம கேட்குறோம். நம்ம அதில் மைக் வந்து இன்புட் டிவைஸ், ஸ்பீக்கர் வந்து அவுட்புட் டிவைஸ். இப்போ நம்ம சிஸ்டமில் என்ன பண்ணுறோம்? நம்ம ஒரு டேட்டா பிரிண்ட் அவுட்டுக்காக என்ன பண்ணுறோம்? நம்ம சாஃப்ட் காப்பியை பிரிண்ட் அவுட் கொடுக்கும்போது அந்த ஹார்ட் காப்பி உங்களுக்கு எங்கே கிடைக்குது? பிரிண்டில் பிரிண்ட் ஆகிட்டு நமக்கு ஹார்ட் காப்பி அவுட்புட் கிடைக்குது. பிரிண்டர் ஒன் டைப் ஆஃப் அவுட்புட் டிவைஸ். ஓகே, நெக்ஸ்ட் mass storage device allows storing large amount of data permanently. அதாவது இந்த டிஸ்க்கு, இந்த டிவிடி, சிடி, டிவிடி, பென் டிரைவு, இந்த மெமரி கார்ட்ஸு இதெல்லாம் என்னென்னு சொல்கிறோம்? மாஸ் ஸ்டோரேஜ் டிவைஸ் சொல்கிறோம். இதில் நம்ம என்ன பண்ணலாம்? நம்ம லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா ஸ்டோர் பண்ணிக்க முடியும். 2GB இருக்குது, 8GB, 16GB, 64GB, 128GB. இது மாதிரி பார்த்தீங்கன்னா என்னென்னா 1TB இது மாதிரி ஹார்ட் டிஸ்க்கள் நிறைய இருக்குது. ஓகேங்களா? இது மாதிரி வந்து லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா நம்மளால ஸ்டோர் பண்ணிக்க முடியும். இப்போ டெக்ஸ்ட் டேட்டா, டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் ஃபைல்ஸு, இமேஜ் ஃபைல்ஸு, ஆடியோ ஃபைல்ஸு, வீடியோ ஃபைல்ஸு இந்த மாதிரி நம்ம டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதுக்காக பயன்படுத்தக்கூடியதான் இந்த மாஸ் ஸ்டோரேஜ் டிவைஸ். நெக்ஸ்ட் பஸ். இட் ஹெல்ப்ஸ் டு டிரான்ஸ்மிட்ஸ் டேட்டா ஃப்ரம் ஒன் கம்ப்யூட்டர் டு அனதர். பஸ்ஸுன்னு உடனே நீங்கள் வந்து வேறு மாதிரி மீன் பண்ண வேண்டாம். பஸ்ஸுன்றது என்னென்னா கம்ப்யூட்டரில் பயன்படுத்தக்கூடிய அந்த டோபாலஜியில் பயன்படுத்தக்கூடிய ஒரு வகையான டிசைன். இந்த லேண்டில் பயன்படுத்தக்கூடிய ஒரு டிசைன் தான் அது. பஸ்ன்றது என்னென்னா ஒரு சிங்கிள் லைனில் நம்ம பிரிண்டரு, கம்ப்யூட்டர்ஸு இந்த மாதிரி நம்பர் ஆஃப் சிஸ்டம் வந்து கனெக்ட் பண்ணியிருப்போம். அதை தான் என்னென்னு சொல்கிறோம்? நம்ம பஸ் நெட்வொர்க்னு சொல்லுவோம். இதனுடைய நேச்சர் ஆஃப் ஒர்க் என்ன? டிரான்ஸ்மிட்ஸ் டேட்டா ஃப்ரம் ஒன் கம்ப்யூட்டர் டு அனதர். ஒரு கம்ப்யூட்டர்லேருந்து இன்னொரு கம்ப்யூட்டருக்கு டேட்டா வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது தான் இந்த பஸ் நெட்வொர்க்கினுடைய ஒர்க்கு. நெக்ஸ்ட் டிஜிட்டல் கம்ப்யூட்டர் பிளாக் டயக்ராம். ஒரு டிஜிட்டல் கம்ப்யூட்டர் இருக்குன்னா அதனுடைய பிளாக் டயக்ராம் பாருங்களேன். இன்புட் டிவைஸ், இன்புட் இருக்குது, மிடில் சிபியூ, சிபியூவில் என்னென்ன இருக்குது? கண்ட்ரோல் யூனிட் அண்டு அரித்மெட்டிக் லாஜிக்கல் யூனிட் இருக்குது. இப்போ கண்ட்ரோல் யூனிட்டுக்கு என்னென்னா நம்ம கொடுக்கக்கூடிய டேட்டா ப்ராசஸ் பண்ணுறது, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, ஸ்டோர் பண்ணுறது, இந்த ஓவராலாக மெயினேஜ் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் யூனிட். அரித்மெட்டிக் அண்டு லாஜிக்கல் யூனிட்ன்றது என்னென்னா அந்த ஒரு கால்குலேஷன்ஸ்க்காக பயன்படுத்தக்கூடியது தான் அரித்மெட்டிக் அண்டு லாஜிக் யூனிட் சொல்லுவோம். மெமரி எதுக்காகனா டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதுக்கு, டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்காக பயன்படுத்தக்கூடியதான் மெமரி. மெமரி ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், 2 டைப்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். பிரைமரி மெமரி அண்டு செகண்டரி மெமரி. தென் லாஸ்ட் ஒன் என்னென்னா அவுட்புட். நம்ம இன்புட்ன்றது இன்புட் டேட்டா, என்டர் த இன்புட் டேட்டா, சிபியூ ப்ராசஸ் த டேட்டா, அவுட்புட் ப்ரொடியூஸ் த ரிசல்ட். இதுக்காக பயன்படுத்தக்கூடியது என்னென்னா இந்த ஸ்ட்ரக்சர். டிஜிட்டல் கம்ப்யூட்டர் சிஸ்டத்தை வந்து பயன்படுத்தக்கூடிய அந்த பிளாக் டயக்ராமினுடைய ஸ்ட்ரக்சர் தான் இது. நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர். கம்ப்யூட்டருடைய டைப்ஸ் அது எப்படி வந்து பிரிச்சிருக்கிறாங்க அதுதான். கம்ப்யூட்டர்ஸ் கேன் பி கிளாசிஃபைடு பை தேர் அண்டு சைஸ் அண்டு பவர். என்ன பண்ணியிருக்காங்க? அதனுடைய சைஸும் அதனுடைய கெப்பாசிட்டி வச்சு என்ன பண்ணியிருக்காங்க? கம்ப்யூட்டரை பிரிச்சிருக்கிறாங்க. என்னென்னா பர்சனல் கம்ப்யூட்டர், ஒர்க் ஸ்டேஷன், மினி கம்ப்யூட்டர், மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர் அண்டு சூப்பர் கம்ப்யூட்டர். ஃபர்ஸ்ட் we will discuss about personal computer. A small single user computer based on a microprocessor. It has a keyboard, monitor and storage device. நம்ம ஹோமில், சின்ன சின்ன ஷாப்பிங்கில், அப்புறம் சூப்பர் மார்க்கெட்டில் இதெல்லாம் பயன்படுத்தக்கூடியது என்னென்னா பர்சனல் கம்ப்யூட்டர்னு சொல்லுவோம். இந்த டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர் தான் என்னென்னு சொல்கிறோம்? பர்சனல் கம்ப்யூட்டர்னு சொல்கிறோம். இதில் பாருங்கள் என்னென்ன இருக்குன்னா இந்த ரேமு, ரோமு, ஹார்ட் டிஸ்க்கு, இந்த மாதிரி கீபோர்டு, மவுஸ், மானிட்டர் இது மாதிரி இருக்கும். இந்த சின்ன சின்ன பர்பஸ்க்காக யூட்டிலைஸ் பண்ணக்கூடியது என்னென்னா இந்த பர்சனல் கம்ப்யூட்டர்னு சொல்லுவோம். செகண்ட் ஒன் ஒர்க் ஸ்டேஷன். A powerful single user computer. It has more powerful microprocessor and a highly quality monitor. இப்போ பாருங்க ஓவராலாக அந்த சிஸ்டம் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு லேப் இருக்குது. லேபில் ஒரு 100 சிஸ்டம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சிஸ்டத்தை மானிட்டர் பண்ணுறது, அதனுடைய டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக, ஒரு சிஸ்டம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு பயன்படுத்துறது, இந்த மாதிரி ஒரு ஹப் மாதிரி செயல்படும். இதுதான் என்னன்னு சொல்கிறோம்? ஒர்க் ஸ்டேஷன் சொல்கிறோம் நம்ம. அதுதான் பாருங்கள் சிங்கிள் யூசர் கம்ப்யூட்டர் தான். பட் ஆனால் என்ன மோர் பவர்ஃபுல் மைக்ரோ ப்ராசஸர் அதில் பயன்படுத்துவோம். ஓகே. மினி கம்ப்யூட்டர். ஏ மல்டி யூசர் கம்ப்யூட்டர் கேப்பபிள் ஆஃப் சப்போர்ட்டிங் 10 to hundreds ஆஃப் யூசர் சைமில்டேனியஸ்லி.
ஒரே நேரத்தில் இருந்து 10லேருந்து ஒரு 100 பேர்த்துக்குள்ளே யூஸ் பண்ணலாம் நம்ம. அந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடிய கம்ப்யூட்டர் என்னென்னா மினி கம்ப்யூட்டர்னு சொல்கிறோம். ஓகே. மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர், a powerful multi-user computer capable of supporting many hundreds of users simultaneously. அதாவது பாருங்க, ஒரே நேரத்தில் ஒரு 100 பேர்த்துக்கு மேலே 100லேருந்து 1000 பேர்த்துக்குள்ள யூஸ் பண்ணக்கூடிய கம்ப்யூட்டர் என்னன்னு சொல்கிறோம் நம்ம மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் சூப்பர் கம்ப்யூட்டர், an extremely fast computer and that can perform hundreds of millions of instructions per second. அதாவது பாருங்கள், நீங்கள் எவ்வளோ டேட்டா, அந்த லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா கூட என்ன பண்ணலாம், ஒரு பர் செகண்டில் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் என்ன பண்ண முடியும், ட்ரான்ஸ்மிட் பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு வேர்ல்டு வைடு வெப் இருக்குது. நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு இடத்துல இடத்துக்கு என்ன பண்ணுறோம், நம்ம ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் என்ன பண்ணுறோம், நம்ம டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். அந்த மாதிரி மோர் பவர்ஃபுல்லாக இல்லை ஃபாஸ்டஸ்ட்டாக ஒர்க் பண்ணக்கூடிய கம்ப்யூட்டர் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் கம்ப்யூட்டர்னு சொல்கிறோம் நம்ம. நெக்ஸ்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர், அதாவது கம்ப்யூட்டரினுடைய தன்மைகள் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன, வேர்டு லென்த்து, ஸ்பீடு, ஸ்டோரேஜ், அக்யூரசி, வெர்சாட்டிலிட்டி, ஆட்டோமேஷன் அண்டு டிலிஜியன்ஸ். இப்போ வேர்டு லென்த்துன்றது என்னென்னா, a digital computer operates on binary digits 0s and 1. இப்போ கம்ப்யூட்டர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பைனரி டிஜிட் மூலிமா தான் ஒர்க் ஆகுது. அதில் என்ன சொல்கிறோம், நம்ம குரூப் ஆஃப் 8 bits இட் இஸ் கால்டு த 1 byte சொல்கிறோம். 1024 bytes என்னன்னு சொல்கிறோம், நம்ம 1 kilobyte சொல்கிறோம். 1024 kilobytes 1 megabyte சொல்கிறோம். 1024 megabytes 1 gigabyte சொல்கிறோம், அதாவது 1 GBன்னு சொல்கிறோம். ஓகேங்களா. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா என்னென்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்னென்னு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா 32 bit ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சொல்லுவோம், 64 bit ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சொல்லுவோம். இந்த பிட், அதாவது பிட் ரேஞ்சு, அந்த 4 digit இருந்ததுன்னா 4 bit, அது நிப்பிள் பிட்னு சொல்லுவோம். 8 bits இருந்ததுன்னா பைட்னு சொல்லுவோம், அது 8 bit. அது மாதிரி ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பாருங்கள் 32 bit 64 bitன்னு சொல்லிட்டுருக்கோம். அதுதான் என்ன சொல்கிறோம்னா வேர்டு லென்த்துன்னு சொல்லுவோம், அதாவது பைனரி டிஜிட்ஸ். அது மூலிமா தான் உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா நம்ம டேட்டாவை நம்ம ஸ்டோர் பண்ணுறத இப்போ லோ லெவல் லாங்குவேஜ்லேருந்து ஹை லெவல் லாங்குவேஜாகவும் ஹை லெவல்லேருந்து லோ லெவல் லாங்குவேஜாகவும் கன்வெர்ட் பண்ணுறதுக்காக பயன்படுத்தக்கூடியது என்னென்னா இந்த பார்த்தீங்கன்னா என்னென்னா இந்த இன்டர்பிரிட்டர்னு சொல்லுவோம் நம்ம. ஓகேங்களா. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அதில் வந்து அதனுடைய சைஸை வந்து மெஷர்மெண்ட் பண்ணுறதுக்காக பயன்படுத்தக்கூடியதான் இந்த வேர்டு லென்த்துன்னு சொல்லுவோம். செகண்ட் ஒன் ஸ்பீடு. கம்ப்யூட்டர்ஸ் கேன் கால்குலேட் அட் வெரி ஹை ஸ்பீடு. அதை பாருங்கள், என்ன ஒரு ஒர்க்காக இருந்தாலும் என்ன பண்ணலாம், ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் என்ன பண்ண முடியும், நம்ம சால்வ் பண்ண முடியும். இப்போ வந்து ஒரு மேத்தமேட்டிக்கலில் ஒரு சம் கொடுத்துட்டு என்ன பண்ணுறீங்க, நீங்கள் அவுட்புட்டுக்காக கொடுத்தீங்கன்னா அது ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் உங்களுக்கு என்ன ஆகும், கால்குலேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ரிசல்ட்டு ப்ரொடியூஸ் பண்ணிடும். இப்போ எக்ஸலில் ஒரு 100 பேருனுடைய டேட்டாவை டைப் பண்ணிவிட்டு அதனுடைய அந்த ஒரு 100 டேட்டாவை நம்ம ஆட் பண்ணணும்னு வச்சுக்கல, நம்ம மேனலில் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும், ஒரு 2 minutes இல்லை 3 minutes டைம் எடுத்துக்கும். பட் அந்த சிஸ்டம் என்ன பண்ணலாம், நீங்கள் டோட்டலாக எல்லா காலமும் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் சம் ஒரு பட்டனை கிளிக் பண்ணால் போதும், உங்களுக்கு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் உங்களுக்கு என்ன ஆகும், ரிசல்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். அதை என்ன சொல்கிறோன்னா ஸ்பீடுன்னு சொல்கிறோம். கம்ப்யூட்டர்ஸ் கேன் கால்குலேட் அட் வெரி ஹை ஸ்பீட்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஸ்டோரேஜ். கம்ப்யூட்டர் கேன் ஸ்டோர் எ லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா. அதாவது என்னென்னா சிஸ்டமில் எவ்வளோ கெப்பாசிட்டி இருக்குதோ அது மாதிரி லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதுக்காக பயன்படுத்தக்கூடியது என்னென்னா இந்த நம்ம ஸ்டோரேஜ் டிவைஸை சொல்கிறோம். அக்யூரசி. The accuracy of a computer system is very high. நம்ம பாரு ஹியூமன் பீயிங்கில் நம்ம ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும், சம்டைம்ஸ் எரர் வரது வாய்ப்புகள் இருக்குது, நம்ம டயர்டாக ஃபீல் பண்ணுவோம். பட் ஆனால் சிஸ்டம் அந்த மாதிரிலாம் கிடையாது. ஓகேங்களா. நீங்கள் எவ்வளோ டேட்டா கொடுத்தாலுமே அது அக்யூரேட்டாக உங்களுக்கு என்ன பண்ணும், ரிசல்ட்டாக ப்ரொடியூஸ் பண்ணும். வெர்சாட்டிலிட்டி. கம்ப்யூட்டர்ஸ் கேன் பர்ஃபார்ம் ஆக்டிவிட்டீஸ் ரேஞ்சிங் ஃப்ரம் சிம்பிள் கால்குலேஷன்ஸ் டு பர்ஃபார்ம் காம்ப்ளெக்ஸ் CAD மாடலிங் அண்டு சிமுலேஷன்ஸ் டு நேவிகேட்டிங் மிசில்ஸ் அண்டு சேட்டலைட்ஸ். இப்போ சேட்டலைட்லையும் சரி, ஒரு மிஷன்லையும் சரி, மிசில்ஸ்லையும் சரி, இது மாதிரி நிறைய இடத்துல உங்களுக்கு ஒர்க் ஆகுது. அதாவது வெர்சாட்டிலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா பல துறைகளில் பயன்படுத்தக்கூடியது. இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், ஸ்கூலில் பயன்படுத்துகிறோம், காலேஜஸில், யூனிவர்சிட்டிஸில், ரயில்வே ஸ்டேஷன்ஸில், ஏர்ஃபோர்ஸில், இது மாதிரி பாருங்கள் ஹாஸ்பிட்டலில், இந்த மெடிசனில், இது மாதிரி இன்ஜினியரிங்கில், கேடில், இது மாதிரி அது மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டரை வந்து யூஸ் பண்ணக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா என்னென்னா இந்த இடம் தான் கிடையாது, எல்லா இடத்துலையும் என்ன பண்ணுறோம், நம்ம கம்ப்யூட்டரை பயன்படுத்திட்டு இருக்கோம். அதை என்ன சொல்கிறாங்கன்னா கம்ப்யூட்டர் இஸ் ஏ வெர்சாட்டிலிட்டி மிஷின். அது பல துறைகளில் பயன்படுத்தக்கூடிய ஒரு மிஷின். அதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா வெர்சாட்டிலிட்டின்னு சொல்கிறோம். ஆட்டோமேஷன். ப்ரோக்ராம்ஸ் வில் பி எக்ஸிக்யூட்டட் இன் த கரெக்ட் சீக்வன்ஸ். அது என்ன பண்ணுறோம், நம்ம ஆல்ரெடி இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்ணால் பாப்அப் மெனு ஓப்பன் ஆகணும். அதில் ஆல் ப்ரோக்ராம்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா
அந்த ப்ரோக்ராம் விண்டோ ஓப்பன் ஆகும்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்கோம், நம்ம ப்ரீ பிளான்டாக ஒரு ப்ரோக்ராம் டெவலப் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கிறோம். அதனால தான் நம்ம கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு ரெக்வஸ்ட்டுக்கும் ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் ஆகுது. அதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா ஆட்டோமேஷன் சொல்கிறோம் நம்ம. diligence, it means being constant and earnest in effort and application. diligence என்றது என்னன்னா ஒரு கேர்ஃபுல்லாக செயல்படக்கூடியது, அதுக்கு டயர்ட் கிடையாது. நீங்கள் என்ன டேட்டா கொடுத்தாலும் அது என்ன ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு என்ன பண்ணுவோம், கரெக்டாக அக்யூரேட்டாக உங்களுக்கு என்ன பண்ணும், ரிசல்ட்டாக ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த மாதிரி பர்பஸ்க்காக பயன்படுத்தக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த diligence சொல்லுவோம் நம்ம. ஓகேங்களா. கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ன்றது என்னன்னா கம்ப்யூட்டர்னுடைய அதனுடைய கேரக்டர், அதனுடைய தன்மைகளை பற்றி சொல்கிறது. ஓகேங்களா. ஓகே பாருங்கள், அதான் வேர்டு லென்த்து, ஸ்பீடு, ஸ்டோரேஜ், அக்யூரசி, வெர்சட்டிலிட்டி, ஆட்டோமேஷன் அண்டு டிலிஜியன்ஸ். ஓகேங்களா. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நம்ம நெக்ஸ்ட்டு ஃபர்தராக போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் டிஸ்பிளே ஆகும். தேங்க்யூ.